ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரியலூரை சேர்ந்த ஒரு பெண் பாத்தீங்கன்னா கட்சியிலேருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு கம்பத்துல பறந்துட்டு இருந்த கட்சி கொடியெல்லாம் கீழே இறக்கி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாங்க. தென் நியூஸ் சேனல்ஸ்ல அந்த நியூஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆக கட்சி தலைமையிலேருந்து உடனடியாக அது என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பவும் அந்த பெண்ணோட கையாலேயே கட்சி கொடியை கம்பத்துல ஏற்றிருக்காங்க. அண்ட் அரசியல்னாலே இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு ஊர்கள்லயுமே லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும். நான் கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு பதவி தரல அப்படின்ற மாதிரி அடிச்சுப்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய நியூஸ் ஆகாது. பட் ஆனா தளபதி பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜும் அதுதான், டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். ஏன்னா தளபதி ஏதாவது நல்லது பண்ணாலும் அது பயங்கர சீக்கிரமா ரீச் ஆகும். சேம் டைம் தளபதி சம்பந்தமா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனாலும் அது பயங்கர பூதாகரமா வெடிக்கும். அதனாலதான் தளபதி பனையூர்ல கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்ததே பயங்கர ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஏன்னா தளபதி எதுவும் தப்புலாம் பண்ணல, உதவிதான் பண்ணாரு. பட் தளபதி களத்திற்கு வந்தா கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி லாஜிக்கலால மக்கள் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த நிவாரணம் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அது நெகட்டிவா திரும்பிச்சு. ஸோ அதனால சின்ன சின்ன ஸ்டெப்பையும் தளபதி கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். பட் ஸ்டில் இந்த மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லாருமே மக்கள் பணி செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வரமாட்டாங்க. ஸோ பதவி என்று பணத்துக்காக வர்றவங்களால இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இதை இமீடியட்டா அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அரைஸ் ஆகும்போது நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே சால்வ் பண்றது நல்லது. ஸோ ஃபியூச்சர்ல தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.